வணக்கம். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் யாவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடர் சரவணாமுதம். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சனி பெயர்ச்சி இதோ வந்துவிட்டது. யார் இந்த சனீஸ்வரர்? யார் இந்த சனி பகவான்? அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் எல்லோரும் விருப்பமுடன் தெரிந்து கொள்வோம். ஒரு முறை சிவபெருமானிடம் சனி ஈஸ்வரன் தான் நானே சேர்த்துக்கிறேன், சனி சென்று, சுவாமி உங்களுக்கு நான் சேவை செய்து பணிவிடை செய்ய விருப்பப்படுகிறேன் என்று பவ்யமாக கூறினார். இவர் ஏன் இப்படி கூறுகிறார் என்று அவரை உணர்ந்து கொண்டார். உலகத்தை படைத்தவர், எல்லா கிரகங்களையும் படைத்தவர் அல்லவா. இவர் நம்மை பிடிக்கப் போகிறார், அதற்கு தான் இப்படி பவ்யமாக இவர் பேசுகிறார். சரி, என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு வரேன். நாளை நமது மனிதர்கள் கணக்கு நாளை அவர் வருகிறேன் கொச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வான்னு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுக்குறார் சிவபெருமான். சரி என்று உலகத்தின் உலகத்திற்கு அப்பாவாயிட்ட சிவபெருமான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவான்னு இவர் காத்துக்கிட்டு இருக்கார். சிவபெருமான் என்ன செய்கிறார்? தாமரை தடாகம், ஆலமரம், அதனுடைய வேர்கள் தாமரை தடாகத்தில் ஊடுருவி சென்று கொண்டு இருக்கின்றன. அந்த வேருக்கு இடையில் இவர் ஊடுருவி சென்று அமர்ந்து கொண்டுகிறார். நிஷ்டையில் ஆழ்ந்து அமர்ந்து கொள்கிறார் சிவபெருமான். ஏனென்றால் அவர் சனி வந்தால் பிடித்து கொள்வாரே. நம்மால் அதிகாரம் கொடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட ஒருவர், அவர் கடமையை அவர் செய்கிறார், நாம் எப்படி தடுப்பது என்று அவர் தாமரை தடாகம், அதனுள் ஆலமரத்தின் வேர், அதனிடையே ஊடுருவி தன்னைத்தானே மறைத்து கொள்கிறார். சிறிது காலம் தள்ளிய பிறகு இவர் போதும் என்று நினைக்கின்ற நேரத்தில் சிவபெருமான் வெளிப்பட்டு அப்பொழுதுதான் பார்த்து, வா வா சனி, எப்போ வந்த, என்ன வந்த? சாமி, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்படியா? என்ன வேலை முடிஞ்சது? நான் உங்ககிட்ட சேவகம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அந்த வேலை முடிஞ்சது. அப்படியா? எப்படி சொல்கிறேன்? சாமி, நான் வருவேன் தெரிந்தால் நீங்கள் தாமரை தடாகத்தில் வேருக்கு இடையில் ஊடுருவி மறைஞ்சு உங்களை மறைத்து கொண்டீர்கள். உங்கள் ஆதிக்கம், ஆட்சி அத்தனையும் சற்று கட்டுப்பட்டு ஒருங்கே நின்று விட்டது அல்லவா. வந்த வேலை முடிந்து விட்டது. அப்படியா? என்னையே நீ வாதத்தில் மடக்கி விட்டாய். இன்னும் முதல் உனக்கு ஈஸ்வரன் என்ற பட்டம் சனீஸ்வரன் என்று தான் கூறுவார் என்று சிவபெருமானே அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார். அப்படி ஈஸ்வர பட்டம் கொடுத்தவர்கள் இருவர். ஒருவர் இவர் சனி பகவான், இன்னொரு ராவணேஸ்வரன், ராவணன் சொல்லுவாங்க. இருக்கின்ற கிரகங்களிலேயே பகவான் சனி மட்டும் தாமதமாக, ஏனென்றால் உடல் ஊனமுற்றவர் அல்லவா, ஒரு வீட்டில் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அப்படி 2.5 ஆண்டுகள் இருக்கின்ற தருணம் 12ஆம் வீடு, 1ஆம் வீடு, 2ஆம் இடம். சந்திரன் எங்கே இருக்கின்றாரோ அதற்கு 12ஆம் இடம், அங்கு ஒரு 2.5 ஆண்டு. அதற்கு அடுத்தது வருகின்ற போது முதல் வீடு ஜென்மசனி, அங்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற இடத்தில் விரைய சனியாக செயல்படுவார். 1ஆம் இடத்தில் இருக்கின்ற இடத்தில் ஜென்மசனியாக இருக்கிறார், அங்கே ஒரு 2.5 வருஷம். அப்படியே வரும்போது அடுத்த ஒரு 2.5 வருஷம் எப்படி வருவார்? பாதசனி, விரயசனி, ஜென்மசனி, பாதசனி, உடம்புல இறங்கி அப்படி வெளியே போகிறார். அது பாதசனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சனி பகவானுடைய சாராம்சம். சனி தன்னுடைய ஒவ்வொரு வீட்டையும் 2.5 ஆண்டுகள் கடக்கிறார். ஆக அந்த ஒரு வீட்டுக்கு 2.5 ஆண்டு என்னும்போது 12 வீட்டை கடக்கும்போது 30 ஆண்டுகள் இருக்கிறது. அதுதான் ஜாதகத்தில் சொல்லுவார்கள், 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தாரும் இல்லை. ஆக சனீஸ்வர பகவான் எல்லோரையும் உயர்த்தி விடுவார். நீதிமான், உலகத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, ஐநா சபை மாறி அவர் ஒரு எல்லோருக்கும் நீதி வழங்குவார். தவறு செய்யாதவர்களும் இவர் நெருங்கவே மாட்டார், சிறந்த சிவபக்தர்களை அணுகவே மாட்டார். ஆகவே அவருக்கு உண்டானது நாம் எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும், தர்ம நியாயத்திற்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி நன்மையை செய்பவர்களுக்கும் அவர் அருள் பாலிப்பார். சனி பகவானுடைய டியூட்டி, அவருடைய கடமை, அவர் என்ன? ஆயுள் ஆரோக்கியம், ஒரு ஜாதகருக்கு கௌரவம் தருதல், அவமரியாதை, சிறை தண்டனை மற்றும் எவ்வளவு நாம் கேவலப்பட வேண்டுமோ அத்தனைக்கும் பொறுப்பானவர் சனி பகவான் தான். அந்த பூர்வ புண்ணியங்கள் சிறப்பாக இருந்து
ஜனன ஜாதகம் மற்ற ஜாதகங்கள் நன்றாக இருந்தால், அதே போன்று ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய இடங்களை வைத்தும் கோல்சாரங்களை வைத்தும் பல வகையில் இவர் சனீஸ்வர பகவான் ஜாதகருக்கு உரிய இடங்களை தருவார். அதே போன்று 4ஆம் இடம் சனி, 6ஆம் இடம் சனி, கண்டக சனி இந்த சனிகள் இருந்தாலும் கூட, சனி தசை இப்படி இருந்தாலும் கூட அவருக்கு உண்டான வேலையை அவர் செய்து தான் தருவார். ஆக இந்த கௌரவம், பதவி உயர்வு, பல சிக்கல், அவமானங்கள் இது எல்லாத்திற்கும் காரணகர்த்தா ஆயுள், முக்கியமாக ஆயுள். அந்த ஆயுளுக்கு காரணகர்த்தா சனீஸ்வர பகவான் தான். மிதுன ராசி நேயர்களே, மெய்யன்பர்களே, 5ஆம் இட கன்னி கேதுவும் 10ஆம் இட ராகுவும் விரயத்தில் இருக்கின்ற குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து உழன்று கொண்டிருக்கின்ற மிதுன ராசி நேயர்களுக்கு சற்று ஏதுவாகும் ஆறுதலாகும் இதுவரை கடந்து வந்து கொண்டு இருந்த மிதுன ராசி அன்பர்களே, இன்னும் கூட உங்களுக்கு இன்னும் சிறப்பான நிலைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக எது ஒன்றிற்கும் நீங்கள் பதட்டப்படாமல் இரட்டை மனம் கொண்டு, இரட்டை மனம், இது செய்யலாமா வேணாமா, செய்யலான்னு போவீங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு வேலை குறுக்க வந்துடும். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ செய்யலாம். அந்த இரட்டை மனம் தான் உங்களுக்கு பல வகையில் பின்னடைவை செய்கின்றன. அந்த நிலையை விடுத்து ஒரே நிலையாக இருந்து செயல்பட வேண்டும். அந்த மனோதிடத்தை நீங்கள் பெற வேண்டும். இதுநாள் வரை இந்த கிரக நிலைகள் அப்படித்தான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. இதற்கு மேலும் உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு நிலை, விரயத்தில் இருக்கின்ற குருவும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண விரயத்தை தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த பணம் தேற்றுவதற்குள்ளாக உங்களுக்கு அடுத்த செலவு வந்து விடுகிறது. ஆக இந்த விரயத்தில் இருக்கின்ற அந்த குரு பகவான் ஜென்மத்திற்கு மாறப்போகிறார். அதே போல் ராகு கேது பாகியஸ்தானத்தில் இருக்கின்ற சுகஸ்தான கேது பகவானும் உங்களுக்கு பயிற்சியாகி இன்னும் ஒரு சில சிறப்புகளை தந்து கொண்டு தான் இருப்பார்கள். உங்களுக்கு மிதுனத்துக்கு 8ஆம் இடம் மகரம், பாகியஸ்தானம் 9ஆம் இடம். ஆக 8, 9க்கு உண்டான அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு பக்கம் அவமானத்தையும் துன்பத்தையும் தந்தாலும் கூட, ஒரு சிலர் மூலமாக உங்களுக்கு ஒரு சில எதிர்ப்புகள் பிரச்சனை வந்தாலும் கூட உங்களுக்கு அது பெரிதளவில் ஒன்றும் பாதித்து விட போவதில்லை. அவர்கள் பேசுவது பேசி கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதனுக்கு சனீஸ்வர பகவான் வேண்டியவர், சிறப்பானவர். அதன் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான பெரிய நிலைகளும் வந்துவிட போவதில்லை. ஆக அதை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடுங்கள். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கிரக பெட்டிகள் சிறப்பாக தான் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் 10ஆம் இடம் சனீஸ்வர பகவான் வந்து அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. மேலும் மேலும் உங்களுக்கு அயல்நாட்டு பயணங்களும் சித்திக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் செல்லுங்கள். பேச்சுலராக இருந்தால் வெளிநாடு போயிட்டு வரலாம். குடும்பத்தோடு இருக்கிறவங்க வெளிநாடு போகிறது கஷ்டம். ஃபேமிலியோடவும் போக முடியாது, பணத்துக்காக தான் நம்ம அங்கே போகிறோம். அதனால் தான் தனியாக போனால் மற்ற குடும்பம் என்னாகும், பிள்ளைகள் என்னாவார்கள். அதனால் எது சிறப்போ அதை செய்யுங்கள். இல்லத்தில் நல்ல நல்ல திருமண சுப நிகழ்ச்சிகள் ஈடேறும். மற்றும் திருமணம் ஆகாத ஆண் பெண்களும் வயது முதிர்ந்தவர்களும் கூட பல மனம் மகிழும்படியான செயல்கள், சுப செய்திகள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் அந்த கால பைரவர் தரிசனம் சிறப்பாக இருக்கும். கால பைரவருடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது நலம் பயக்கும். அப்படி முடியாவிட்டவர்கள் அந்த கால பைரவருக்கு உண்டான மந்திரங்களை இருந்த இடத்தில் இருந்தே உச்சரித்து வந்தாலும் பரவாயில்லை. அப்படி இல்லாவிட்டால் கூட டிவியில் எத்தனையோ சேனல் நமக்காக அந்த சமூக ஊடகங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் இந்த பைரவருடைய சோஸ்திரங்கள் அதெல்லாம் போட்டு காதார நம்ம கேட்டாலே அது ஒரு பரிகாரம் தான். அதனால் நீங்கள் அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் சிறப்பாக செய்யணும். முக்கியமாக விநாயகர் வழிபாடு, எந்த விநாயகர்னா இருக்கட்டும், வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், எதுவாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடு நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தரல் செண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சூர் புனை மாலை சிறந்திட, இது மாதிரி விநாயகர் பாடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.